அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு தனித்து செயல்பட இருக்கிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் போது, ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும். 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6க்கு அதிபதியாக பாப நிலை பெறுவதால் யோகம் செய்ய மாட்டார். அதே கன்னிக்கும் அதேதான். செவ்வாய் தசை வராத மிதுன மற்றும் கன்னிராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள். அந்த வகையில் செவ்வாயின் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டு திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன், இது போன்று ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும்போது நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடலை வலிமையாகவும் மன வலிமையும் தரக்கூடியவர். இவருடைய குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். அதேபோல் இயல்பாகவே
மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்படுபவர்கள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த ஜென்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது நேர்மையாக வரும் பலன்களை விட மறைமுகமாக வரும் நன்மைகள் இத்தருணங்கள்ல அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு இணைப்பு சில எதிர்பாராத நன்மைகளை தருங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சொந்த வீடு ஆட்சி என பலத்தோடு சுக்கிரன் இருப்பதால் பண வரவு என்பது இந்த செவ்வாய் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல தாராளமாக இருக்குங்க. அதோடு குருவும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறைந்து மனமகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு. குறிப்பா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இத்தருணங்கள்ல 10ல் சூரியன் குருவோடு இணைந்து இருப்பதால் அரசாங்க உதவிகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டுங்க. அதே போல பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏனால் அந்த அளவிற்கு வருமானம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த செவ்வாயினுடைய ஜென்ம ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் புதிதாக இடம் வாங்குவது மனை வாங்குவது வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயத்தில் கேது இருப்பதால மனதில் குழப்பங்கள் ஏற்பட இருக்கு. ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. தைரிய குறைவு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க இருக்கு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரையும் வராக பெருமானையும் வணங்குங்க. கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.